ஹாய் ஆல் வணக்கம். நான் உங்கள் ஜோ மைக்கேல் பிரவீன். ஸோ இன்றைக்கி மிஸ் தமிழ்நாடு 2024 வெஸ்டர்ன் வேளச்சேரியில் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஸோ சார் வந்து அஜித் ரவி சார் அவரோட தான் மிஸ் தமிழ்நாடு. நான் வந்து ஃப்ரான்ச்சைஸி எடுத்திருக்கேன். ஸோ அதாவது என்ன புதுசு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் அப்படின்னீங்கன்னு சொன்னீங்கன்னா, போன வருஷத்துக்கு வி பேசிக்கலி சார்ஜ் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஒன்று சார்ஜ் பண்ணியிருந்தோம். பட் இந்த வருஷத்துக்கு அஜித் சார் சொல்லிட்டாரு, டேலண்ட்டுக்கு நம்ம முதலிடம் கொடுப்போம். ஸோ வி ஹவ் வேவ்ட் ஆஃப் என்டையர் காசு, எந்த ₹1 வாங்காமல் டேலண்ட்டை மட்டுமே ஆடிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி அதில் செலக்ட் ஆன டாப் 17 பீப்புள் தான் உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வின் பண்ணுற டேலண்டட் யார் அப்படின்றத பார்க்க நானும் உங்களை மாதிரி ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். So this the Joe has been doing this thing, Miss Tamil Nadu, very wonderfully, and I hope that he will be doing it again and again. And each time the standard is going up, and this is the only platform where the contestants are getting a chance to go till world level without a bikini round. I vouch on it. There is no other pageant as Miss Tamil Nadu which take the state level girls to an international platform without showing their skin. கேட்டகரி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக அழகு மட்டும்தான் அழகு போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அளவு மட்டும் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் நாட் அ பியூட்டி, இட் இஸ் ஆல்சோ அ பிரெயின். அதுதான் நீங்கள் உள்ள இருக்க ரவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வி ஆஸ்க் தெம் கொஸ்டின்ஸ் ஹவு சோஷியல் கன்சர்ன் தே ஆர். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் வந்து பேசிட்டு நான் நல்லா இருக்கேன், நான் அது பண்ண அது பண்ணன்றதை விட மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அண்ட் வாட் இஸ் யுவர் தாட் ப்ராசஸ், அதில் யாருடைய தாட் ப்ராசஸ் சோஷியலுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அவங்க தான் வின்னராக இருப்பாங்க. பியூட்டிக்கு கொஞ்சமாக இருக்குது தான், பிரெயின்ஸுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஆமாம், ஃபீமேல் கண்டஸ்டன்ட் தான் மிஸ் தமிழ்நாடு.
கொடுத்த அந்த கடவுளுக்கு நன்றி சொல்ல மறந்து விட்டோம். அடுத்து ஒரு 200 ரூபீஸ் நோட்டை கொடுத்தாரு. உனக்கு வேண்டிய காரு, வசதி, பங்களா எல்லாத்தையும் கொடுத்தாரு. திரும்ப அதெல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டு நம்ம வச்சுக்கிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்ல மறந்துட்டோம். திரும்ப 500 ரூபா நோட்டு மாதிரி கொடுத்தாரு கடவுள். அது வாழ்க்கையில பெரிய ரிச்சஸ்ட் மேன் டிஸ்ட்ரிக்ட்லயே எல்லா வசதிகள் எல்லாமே கொடுத்தாரு. அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்ல மறந்து அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணோம். கடவுள் பார்த்தாரு, அட மானிடனே, எவ்வளவோ உனக்கு தரேன், ஒரு முறை உனக்கு எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற எண்ணமே இல்லையே அப்படி சொல்லி சின்ன ஒரு சிரமத்தை கொடுத்தார். கடவுளே அப்படின்னு பார்த்துட்டு போறோம். அதனாலதான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் தோல்வியுறும் பொழுது, மனதில் கஷ்டப்படும் பொழுது கடவுளை நாடி சென்று முறையிடுகிறோம். கடவுளுடைய கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆயிருது. அப்பா என்ன நீ நினைச்சிட்ட, ஸோ ஐ வில் கிவ் த இம்ப்ரூவ்மெண்ட் இன் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹியர் ஐ வுட் லைக் டு டெல் யூ, whenever you have the gains, please give the thanks to the God. Whenever you have the pain, please go to the God, give your demands, God will fulfill. சார் கடவுள் பண்ணலாம் நான் என்ன சார் பண்ணணும்? அதுக்கு விடைய நான் சொல்லல, திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லாரு, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த குழி தரும். கடவுளே உனக்கு ஒன்றும் பண்ணனாலும் பரவாயில்லடா, நீ கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டே இரு. அதாவது வெற்றிங்கிறது எப்படி முடியும் வரை செய்வது கிடையாது, உன்னுடைய இலக்கு முடியும் வரை நீ உழைப்பதுதான் முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால எல்லோரும் இங்க உள்ள அந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. ஸோ எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்கு. அந்த திறமைகளை எடுத்து வளர்றதுக்கு வாழ்த்துக்கள்.